தமிழ் தகவலுக்கு என்ன மக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தங்க ரவை கேசடி செய்ய போகிறோம். அதாவது நார்த் இந்தியாவில் அல்வான்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அல்வா அல்வான்னு இருக்கிறானுங்க. அல்வா கொடுக்குறானுங்க தமிழ்நாட்டுக்கு. எந்த நிதியும் வர மாட்டேங்குது. எல்லாம் அம்பி கேட்குறானுங்க. என்ன செய்கிறது? ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் நிதி கொடுப்போங்கிறாங்க. நமக்கே டிமிக்கி அப்புறம் பயப்படுத்துகிறாங்க. அடிமையாகணும்னு விரும்புகிறேன். சரி அதை விட்டுங்க. நம்மக்கிட்ட போடுற அடிமை சிக்கிச்சு. அதாவது ரவை இவனை போட்டு நல்லா வணக்க போகிறோங்க. 2 கப்பு ரவை போட்டாச்சு, 1 கப்பு நெய்யை போட்டாச்சு, அப்புறம் 1 கப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் நல்லா போட்டு ரவையை நல்லா கோல்டன் கலரில் வதக்க போடுறோம். தங்க கலரில் கொண்டு வரணும். நம்ம இதில் எந்த கேச்சரி பொருள் எதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சாப்பிட்றதுக்கு மட்டும், மருந்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நேச்சுரலாக இருக்க போகிறோம். இல்லைன்னா அதை இயற்கை முறைகளை இந்த அல்வா முறையை செய்ய போகிறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, உனக்கு இது வேணுமா? இது பார்த்தியா, நல்ல நல்ல தமிழ்காரங்களாம் நல்லா சுத்தமாக செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இது என்னதான் இதுக்கு பேர் இடியாங்கி. இதில் தான் எல்லாம் நட்டெல்லாம் போட்டு, அதாவது முந்திரி திராட்சைலாம் போட்டு இடித்து நம்ம போட்டு இந்த ரவெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தங்க கலர்லாம் இதிலையே போட்டு இதையும் வறுத்துக்கிட்டா ஒரே செலவில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் சுகரு. இதுக்கு பேர் ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிற விஷம் சுகர் இருந்தாலும் இதுக்கு பின்னத்தை பார்த்து உலகமே ஓடிக்கிட்டு இருக்குது. கடையில் இருக்கிற ஒவ்வொரு எல்லாமே ஒரே விதமான இந்த சுகரை தான் பயன்படுத்தி விதமாக கலரை ஊற்றி செஞ்சு கொடுக்குறானுங்க. பாவம், இந்த சனங்களாம் இதை தான் தின்னுட்டு சுகரில் டைப்பட்டிஷன் உசுறு வாழாத கிடக்கிறானுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வேகணும். சாஃப்டாக ஆகிடுச்சி. எல்லாம் ட்ரை ஃப்ரூட் எல்லாமே பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சி. தங்க கலர்லாம் ஆகிடுச்சி. தங்கத்தை மெருக ஊற்றியாச்சு. சாதாரண ரவை இப்பொழுது பாருங்க தங்க ரவையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சாதனை. ஓகே, நீ உனக்கு வேணுமா? ஐயா, என்னது இப்படி இருக்குது? முண்டம் இப்போதாண்ட வெந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது நெய் ஊற்றுற டைம் வந்துருச்சு. இப்போ நெய் ஒரு டப்பா வச்சுருக்குறோம். அதை தூக்கி அதில் டப்பாருன்னு ஊற்ற போகிறோம். வெயிட் பண்ணுங்க, நல்லா டைட்டாக ஆகட்டும். என்ன பண்ணுற? பேண்ட்டு லூஸ் ஆகிடுச்சு. அப்போ டைட் பண்ணுறா. நான் இதை அல்வாவை டைட் பண்ணுறேன், நீ உன் பேண்ட்டை டைட் பண்ண. சரி. ஓகே, இங்கே வாடா. அந்த காக்ரோச்சிங்கெல்லாம் வந்துட போகிறானுங்க. சீக்கிரம் நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. மூஜு எனக்கும் கொடுங்கடா, இல்லைன்னா உங்களை டக்கு பண்ணிவிடுவேன். பாருங்க, நெய் டப்பா வந்துருச்சு. நிறைய நெய் ஊற்றுறா. எனக்கு நெய் இதெல்லாம் பிடிக்கும். சரி, ஓகே, நிறையா ஊற்றியாச்சு. என்ன எப்படி வேக வைக்கிறது? முன்னே இருந்த வேகத்தை வச்சுதே அப்படியே தான். சீனி சுகரை எடுத்து கொட்டுறான். கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் இல்லைடா லூஸு. நல்லா கிண்டணும். தங்கிலீஷாக இருக்காதுங்கடா, தமிழனாக இருக்க கற்றுங்கடா. இப்போ பாருங்கள், நம்ம ஏலக்காய் பவுட்ரு தேடிக்கிட்டு போனோம். முன்னாடியே கிடச்சிக்கிச்சு ஏலக்காய் பவுட்ரு. நாங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறோம். அடித்து ஊற்றுங்கடா. அப்படி தான் சார். வாசனைக்கும் குடல் புண்ணுக்கும் நல்லது. இனிப்பு கொஞ்சம் நம்ம சரீரத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நமக்கு டேஞ்சரஸ் இல்லைங்களா? அதனால் இந்த பவுட்ரு போட்டோம்னா, அதாவது ஏலக்காய் இடித்து பவுட்ரு பண்ணி போட்டோம்னா சரீரத்துக்கு நல்லது. லவங்க பவுட்ரு போட்டுக்கலாம், சின்னமண் பவுட்ரும் போட்டுக்கலாம். ரொம்ப வித்தியாசமான பவுட்ரும் சார். அவ்வளோதான் சார். சும்மா ஜம்முன்னு வந்துருச்சு. கேசடி, தங்க ரவை கேசடி. அதாவது அல்வா, ரவை அல்வா. யாருக்கிட்ட அல்வா கொடுக்க போகிறீங்க? ஏற்கனவே இந்த அரசியல்வாதிங்க நமக்கு அல்வா கொடுத்து டிமிக்கு கொடுத்து, ஒருத்தன் 1000 ரூபா கொடுத்து கதையை முடிச்சிட்டான், ஒருத்தன் 200 ரூபா கொடுத்து கதையை முடிச்சிட்டான். ஒருத்தன் இதோ கொடுக்குறேன்னு சொல்லி கேஸும் விலையும் குறையல. யார்? இந்த பிஜேபியா? மோடி ஐயா தான். டில்லியில் ஓட்டு வந்தப்போ கேட்க வந்தப்போ அவங்களுக்கு கேஸு விலையெல்லாம் குறைக்கிறேன்னாங்க. இன்னும் குறைச்ச போட்ட காணும். 2500 பேங்கில் போடுறான்னு
இன்னும் முங்கால ஓகே உனக்குமா பணம் வரல எனக்கும் தான் வரல அம்மா எதுவும் டக்கு டக்கு பண்ண வேண்டியதுதான். ஏய் அல்வா விட்றாமுண்ட பாருங்கள், அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே இது உன் பங்கு. டக்கா இது என் பங்கு. கையை வச்சு கடிச்சு விடுவோம். ரொம்ப நல்லா இருக்குதுடா. அடிக்கடி இதை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் உதவி செய்யுங்க மக்களே.